கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 121 1ஆம் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுங்கள். ஆபிரகாம் தன் கண்களை 4 திசைகளுக்கும் ஏறெடுத்து கர்த்தர் தனக்கு வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை கண்டது போல உங்கள் சுதந்திரத்தை விசுவாச கண்களோடு பாருங்கள். வயல் நிலங்களை ஆத்தும பாரத்தோடு பாருங்கள். நட்சத்திரங்களை நம்பிக்கையோடு பார்த்து ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மட்டுமல்ல, பர்வதங்களை பார்த்து கர்த்தரிடமிருந்து வரும் தெய்வீக ஒத்தாசைகளை சுதந்தரித்து கொள்ளுங்கள். பர்வதங்கள் பலத்தின் சின்னமாக, ராஜரீகத்தின் அடையாளமாக தோற்றமளித்து கொண்டே இருக்கின்றன. அவை அசையாதவை, உறுதியானவை, மாறாதவை. அப்படியே கர்த்தரும் மாறாத கன்மலையாக நம்மோடு இருக்கிறார். பர்வதங்களிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு பாயும் இடங்களிலெல்லாம் செழிப்பை ஏற்படுத்துகின்றன. பர்வதம் என்று ஒருமையில் தாவீது குறிக்காமல் பர்வதங்கள் என்று பன்மையில் குறிப்பிடுகிறார். மலை ஒன்றுதான், ஆனால் பர்வதங்கள் பன்மையில் இருக்கின்றன. ஆம், எனக்கு அன்பானவர்களே, பிதாவாகிய பர்வதத்திலிருந்து வல்லமையின் பராக்கிரமும், குமாரனாகிய பர்வதத்திலிருந்து தெய்வீக அன்பும், பாவ மன்னிப்பின் இரத்தமும், பரிசுத்த ஆவியானவராகிய பர்வதத்திலிருந்து ஆவியின் வரங்களும் கனிகளும் உங்களை நோக்கி இடைவிடாமல் வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கீதம் 123:1 பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னதைப் போல நாமும் நம் கண்களை தேவனிடத்திற்கு ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்னது போல எங்கள் கண்கள் எப்பொழுதும் உம்மையே நோக்கி கொண்டிருப்பதாக. எங்களை ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ.